மயிலாடுதுறையில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவிக்கு வேன் ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பு ரஹோத் விவரிக்க கேட்போம். வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சேப்பு கிராமத்தை சார்ந்த மேலத்தெருவை சார்ந்த கலியபெருமாள் மகன் மது என்கிற மது மோகன் கடந்த 4 வருடமாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளை வீட்டிலிருந்து அழைத்து சென்று பள்ளியில் விடும் தனியார் வேன் ஓட்டுநர் வேலை செய்து வருகிறார். இவர் ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியை விவாகரத்து செய்து இருப்பது இது ஒரு முக்கியமான தகவல். அது மட்டுமின்றி இன்று காலையில் வழக்கமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை வேனில் ஏற்றி சென்று பள்ளியில் விடுவது வாடிக்கையாக இருக்கும் நிலையில ஒரு 11ஆம் வகுப்பு மாணவியை மட்டும் வேனிலேயே இருக்க சொல்லியிருக்கிறார். உனக்கு மட்டும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு நீ செல்லலாம் என்று அவர் வற்புறுத்தியதின் பேரில் அவரை அங்கிருந்து அருகில் இருக்கும் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கும் நல்லத்துக்குடி என்ற கிராமத்தில் வேனிலேயே மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்னர் மதுமோகன் ஓட்டுநராக வன்புணர்வு செய்து தெரிய வருகிறது. இதனையடுத்து பள்ளிக்கு மாணவியை 10 மணிக்கு விட்டிருக்கிறார். இந்த நிலையில பெற்றோர்கள் இந்த தகவல் தெரிந்ததன் பேரில் பெற்றோர்களுக்கு தகவல் அளித்ததன் பேரில் பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு உடனடியாக வழக்கு பதிவு பண்ணும்படி கேட்டிருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மாணவியை மீட்டு மாணவிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் மதுவை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். அதன் விசாரணை 4 மணி நேரம் நடைபெற்று வந்த நிலையில் மது குற்றவாளி என நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது போக்சோ வழக்கில் சிறையில் அடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி அன்பு.